சாரி. உன் கண்ணில இருந்து கண்ணீர் வர்றதுக்கு நான் என்னைக்குமே காரணமா இருந்ததில்லை. ஆனா இப்போ நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற வயசான கிழவன் தான். அதனால நீ திடீர்னு சொன்னதும் என் இஷ்டப்படிதான் நான் என் 2 பசங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பசங்களோட இஷ்டத்தை பத்தி நான் கேட்கவே இல்லை. இருந்தாலும் அவங்க எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்பாவையும் இந்த வீட்டை பத்தி அவங்களுக்கு உனக்குள்ள வந்திருக்க காதல் ஏதோ ஒரு வேகத்துல வந்த மாதிரி எனக்கு தோணல. அப்படி நான் நினைக்கவும் மாட்டேன். அதனால உன்னோட எந்த விருப்பத்தையும் நான் எதிர்க்கிறதா இல்லை. கவலைப்படாதம்மா, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கடமை இருக்கு. நாம நேர்ல போய் அவரை பார்த்து சீக்கிரமா இத பத்தி பேசணுமா? நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன். எங்க? அண்ணாதுரை மாமா உங்களை பாக்குறதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? மாமா எனக்காக வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தாரு. நான் அதுக்கு சம்மதிக்கல. நான் பிடிவாதம் பிடிச்சேன். நீங்க தான் எனக்கு வேணும்னு. தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு சரியானவன் இல்ல. அப்பன்னா தெரியல. என்ன சொல்றீங்க? என்னுடைய பாதையில ஆபத்துகள் நிறைய இருந்தாலும் லட்சியம் மகத்தானது. இந்த பாதையில குடும்பம், மனைவி, இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை. நீ எனக்கு இது வரைக்கும் செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உன்னோட காதல என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. நான் போர் முறைக்கு போய் ஆகணும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் கிளம்புறேன். நான் உன்னை விடுறதா இல்ல. எதுக்காக அவளை இப்படி மோசம் பண்ண? என்னோட பொண்ணு மனசை குழப்பல. உன்னை விட மாட்டேன். உன்னை நிச்சயமா விட மாட்டேன். என்னோட லட்சியம், என்னோட நோக்கம், இதெல்லாம் மனோமிக்கு நல்லா புரியும். நான் உடனே கிளம்பணும். ஏய் நில்லு. தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராதீங்க. சமூகத்தை திருத்தணும்னு நினைக்கிறவன் தான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். பெரிய கவிஞனாமா. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காதப்ப கூட மனோமி அவனை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போனேன். எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த பொண்ணோட கண்ணீருக்கு எந்த பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான். அந்த ஆளு காதலிக்க சொல்லி நாங்களா சொன்னோம்? பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அடங்கி உடங்கி வீட்டோட இருக்கணும். போதும், மனோமியை யாரும் குறை சொல்ல வேண்டாம். இதுக்கெல்லாம் நாமளும் தான் காரணம். திருச்செல்வத்தை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தது இவன் தான், இந்த சுந்தரம். இங்க பாருங்கப்பா, அம்மா இல்லாத ஒரு பொம்பளை புள்ளைய என் நெஞ்சோட சேர்த்து அணைச்சுக்கும் போது இந்த அப்பாவுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் யார்கிட்டையும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். அது என்னோட விருப்பம். அப்பா, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மனோமி ஒரு அனாதப்பா. அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இதோ பாருங்கப்பா, இதுவரைக்கும் என் வாழ்க்கைக்காக நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, எதையும் விருப்பப்பட்டதும் இல்லை. சுந்தரம், உனக்கு தெரியலப்பா, மனோமி ரொம்ப நல்லவ, களங்கம் இல்லாதவ. உன்னோட பொண்டாட்டியா, ஏன் மருமகளா இந்த வீட்டுல வாழ வேண்டியவ. இல்ல அப்பா, நீங்க நினைக்கிறது நடக்காது. ஒரு சிங்களக்காரியை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது. சுந்தரம் சரியாதான் சொல்றான். அந்த மனோமியை நம்ம சுந்தரத்தோட தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்காதீங்கப்பா. நிறுத்துமா. யாரோட தலையிலையும் அவளை கட்டி வைக்கிறதுக்காக நான் அவளை இங்க கூட்டிட்டு வரல.
சந்தனத்துக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தானே நீங்க. ஒன்னு சொல்றேன், என்னோட எல்லா சொத்தையும் வித்தாலும் பரவாயில்லை, மனோமிக்கு அவ மேல உயிரை வச்சிருக்க ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு கட்டி வச்சே தீருவேன். வாடுதே மனது, தாங்கிட முடியாமல் தவிக்குதே உசுறு. மார்பிலும் தோள் மீதும் உறங்கினாய் நீயே, உன்முகம் பார்த்தே நான் பசி கூட மறந்தேன். என் செல்லமே நீ என் தங்கமே, என்னை கொன்றாயே மகளே. நீ இல்லாமல் வாடுதே மனது, தாங்கிட முடியாமல் தவிக்குதே உசுறு. என் விதி இது என்றால் என் செய்வேன், என் தாயென உன்னை நான் எண்ணியே எந்தன் காலங்களை கழித்தேன். என்